சரி மாணவர்களே, அப்புறம் வணக்கம். சரி, நம்ம இன்னைக்கு இலக்கியம் படிக்க போறோம். இலக்கியம் படிக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கீங்களா? அப்ப உங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துக்கோங்க. நீங்களே ஆர்வமா இருக்கீங்க. சரி, ஓகே. இப்ப நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நாவல்ல வாடாமலர். வாடாமலர்ல நிறைய பகுதி இருக்கு. நம்ம இன்னைக்கு கதைப்பின்னல் பார்க்க போறோம். கதைப்பின்னல இன்னைக்கு ஒரு பகுதி நம்ம பார்க்க போறோம். இப்ப நீங்க வந்துட்டு அதை பத்தி யூகிக்க போறீங்க. சரியா? இதுதான் வந்துட்டு அந்த படம். இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? கதை பின்னல நம்ம இன்னைக்கு என்ன பகுதி படிக்க போறோம்? எப்படி சொல்லி இது உச்சம்? சரி, சரியா சொல்லிருக்கீங்க. சரி, கதை பின்னல்ல வந்துட்டு நிறைய பகுதி இருக்கு. தொடக்கம், அதாவது பிகினிங், வளர்ச்சி இருக்கு, ரேசிங் ஆக்ஷன், சிக்கல், கான்ஃப்ளிக்ட், உச்சம், கிளைமேக்ஸ். சிக்கல் லெவலுக்கு வந்துட்டு ஃபாலிங் ஆக்ஷன், முடிவு வந்துட்டு ரிசல்யூஷன். ஓகே, சரியா? இன்னைக்கு வந்து நம்ம வந்துட்டு உச்சம் பார்க்க போறோம். சரி, யாராச்சும் ஒரு ஆளு முன் வந்து படி பார்ப்போம். படி. இதனிடையே பூங்கொடியின் தந்தை சினிமா படம் எடுத்து பெரும் பணத்தை இழந்ததுடன் அண்ணனும் தொழிலில் நட்டத்தை எதிர்நோக்கியதால் அக்குடும்பம் நலிந்து விடுகிறது. சரி, நாடாமலர் நாவல்ல வந்துட்டு உச்சத்தை பார்த்தீங்கன்னா, பூங்கொடியோட அப்பாவும் அண்ணனும் வந்துட்டு அவங்களோட தொழில வந்துட்டு என்னன்னா பல சிக்கல்கள் எதிர்நோக்குறாங்க. அதாவது சினிமா படம் எடுக்கும் போது வந்துட்டு அது வந்து பணம் அதுல இழந்து விடுறாரு. அவங்க வந்து தொழில வந்துட்டு நட்டத்தை வந்துட்டு எதிர்நோக்குறாரு. இது வந்துட்டு அந்த உச்சத்துல ஆரம்ப கட்டம். அடுத்தது இது யார் சொல்ல படிங்க. மனந்திருந்திய பூங்கொடி குழந்தை வேலுவின் பெற்றோருடன் மீண்டும் கூட்டு குடும்பமாக வாழ முடிவெடுக்கிறாள். மனைவியின் மனமாற்றம், குழந்தை நறுமலரின் பிறப்பு என குழந்தை வேலின் வாழ்க்கையில் மீண்டும் இன்பம் போகுகிறது. பூங்கொடிக்கு அவங்க குடும்பம் வந்து இந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது தெரிஞ்சுக்க என்ன ஆகுதுன்னா, சரி நம்ம பண்ண தவறு, நம்ம வந்துட்டு நம்ம கணவன் குழந்தை வேலி விட்டு வந்தது தப்புன்னு உணர்ந்து திருப்பியும் கூட்டு குடும்பமா அவங்க பெற்றோரோட இவங்க வந்துட்டு திருப்பியும் சேர்ந்து வராங்க. அந்த இடத்துல வந்து குழந்தை வேலுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. மணி வந்து திரும்பி வரும்போது அந்த இடத்துல. அடுத்தது இங்கே யாராச்சும் படிங்க. ஆனால் தானப்பன் வாழ்க்கையில் பற்பல சிக்கல்கள் உருவெடுத்துக் கொண்டே இருக்கின்றன. இந்த இடத்துல என்னன்னா, குழந்தை வேல் வந்துட்டு வாழ்க்கையில அவங்க மனைவி வந்துட்டு திருப்பி வந்து ஒண்ணு சேர்ந்துறாங்க. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தானப்பனுக்கு வந்துட்டு பல பிரச்சனை வந்துட்டு எதிர்நோக்குறாரு. அது என்ன பிரச்சனை பார்ப்போமா? சரி, இது யார் சொல்ல படிங்க. அந்த குழு படிங்க. சங்கீஷ் படி. முரட்டுத்தன்மை இல்லாத அமைதியான எளிமையான வாழ்க்கை வாழ முற்படும் தானப்பன் தேர்தலில் இனி போட்டியிட போவதில்லை எனவும், உணவு கடையை விற்றுவிட்டு பஸ் தொழிலை மட்டுமே இனி நடத்துவதாகவும் முடிவெடுக்கிறான். சரி, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தானப்பனுக்கு வந்துட்டு பல சிக்கல் ஏற்பனால அவரு தேர்தலில் நின்று இருந்தாரு. ஆரம்பத்துல இருந்து ஒரு புலால் உணவகத்துலதான் வேலை செய்து கொண்டு வந்திருந்தாரு. அப்ப இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு பஸ் தொழில செஞ்சார்ல, அதுலயே வந்துட்டு அவரோட வாழ்க்கையை வந்து கழித்திடலாம் செய்து அப்படின்ட்டு முடிவெடுக்கிறாரு. அடுத்தது அங்கதாச்சு படிங்க. அவனது மனைவி கனகம் தான் திருந்து விட்டதாக கூறி மீண்டும் தானப்பனுடன் வாழ வேண்டுகிறாள். தானப்பனும் அவரை தன் வீட்டில் இருக்க சம்மதிக்கிறான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கனகம் வந்துட்டு அவங்க வந்து அந்த வேற ஆள் கூட தொடர்பு விட்டு போயிடுவாங்க தானே. அப்ப வந்துட்டு திரும்பி வந்து அதாவது தானப்பன் கூட வந்துட்டு அவங்க வாழ வந்துடுறாங்க. அவங்க தவற உணர்ந்து வந்தபோது தானப்பனும் ஏத்துக்கிறாரு. சரி, அடுத்தது மனைவி என்ற தகுதி எழுந்துவிட்ட கனகம் தனது எதிர்கால வாழ்க்கையை கருதி பஸ் தொழிலில் பங்கு கேட்கிறாள். தானப்பன் கொடுக்க மறுக்கிறான். சரி, கனகம் வந்துட்டு அவங்களோட மனைவி என்ற தகுதி இழந்தனால அவங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சு, நம்ம எப்படி வந்து வாழ்க்கையை வாழப்பட்டு. அதனால தானப்பனோட பஸ் தொழில வந்துட்டு அவங்க ஒரு சிறு பங்கு கேட்கறாங்க. அதுக்கு தானப்பன் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. இது நான் சொல்ல படிங்க. வேதா. ஒரு நாள் திடீரென்று தானப்பனின் வீட்டு சமையலால் தானப்பன் இறந்து விட்ட செய்தியை கதறி அழுது கொண்டே கூறுகிறான்.
சரி, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தானப்பன் வீட்டுல ஒரு சமையலாளர் இருக்காங்க. அப்ப வந்துட்டு அந்த ரூம்ல வந்து தானப்பனும் கனகமும் இருந்து கிடக்கிறத பார்த்து இது வந்துட்டு அந்த செய்தி அவங்க அறிவிக்கிறாங்க. அதாவது அழுதுகிட்டு சொல்றாங்க. சரி, இதுதான் வந்துட்டு உச்சம். உச்சம் புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? அது சந்தோஷமா சொல்லுங்க. புரிஞ்சுச்சு? அப்பதான் எனக்கு ஒரு மன திருப்தி இருக்கு. இருங்க. சரி, இப்ப நம்ம ஒரு சிறு குவிஸ் விளையாட போறோம். பூங்கொடியின் தந்தை எழுதி பெரும் பணத்தை இழந்ததுடன் அண்ணனும் தொழில் நட்டத்தை எதிர்நோக்கியதால் அக்குடும்பம் நலிந்து விடுகிறது. சினிமா படம். அடுத்தது அந்த பொண்ணு வந்து யாருக்கு படிங்க. மனைவி என்ற தகுதியை இழந்துவிட்ட கனகம் தனது எதிர்கால வாழ்க்கையை கருதி பஸ் தொழிலில் பங்கு கேட்கிறார். தானப்பன் கொடுக்க மறுக்கிறார். அடுத்தது அந்த பொண்ணு யாராச்சும் படிங்க. விஷாலினி படி. மனம் திருந்திய பூங்காடி முருகியாவின் பெற்றோருடன் மீண்டும் கூட்டு குடும்பமாக வாழ முடிவெடுக்கிறார். என்ன வந்து சொன்னீங்க? குழந்தை வேலு. சரி, அடுத்ததா ஐஸ்வர்யா படிங்க. மனைவியின் மனமாற்றம், குழந்தை நறுமலரின் பிறப்பு என குழந்தை வேலின் வாழ்க்கையில் மீண்டும் இன்பம் போகிறது. அடுத்து கேஷினி படிங்க. முரட்டுத்தன்மை இல்லாத அமைதியான எளிமையான வாழ்க்கை வாழ முற்படும் தானப்பன் தேர்தலில் இனி போட்டியிடப் போவதில்லை எனவும் உணவு கடையை விட்டு பஸ் தொழிலை மட்டுமே இனி நடத்துவதாகவும் முடிவெடுக்கிறார். அடுத்தது கீதா. அவனது மனைவி கனகம் தான் திருந்திவிட்டதாக கூறி மீண்டும் தானப்பனுடன் வாழ வேண்டுகிறார். தானப்பனும் அவளை தன் வீட்டில் இருக்க சம்மதிக்கிறார். சரி, அடுத்து தர்மிஷா. ஒரு நாள் திடீரென்று தானப்பனின் வீட்டு சமையலால் தானப்பன் இருந்துவிட்ட செய்தியை கதறி அழுது கொண்டே கூறினார். சரி, எல்லாருமே வந்துட்டு இதுக்கு சரியான பதில சொல்லியிருக்கீங்க. அப்ப இதுல இருந்து எனக்கு தெரியுது உங்களுக்கு வந்துட்டு உச்சம் வந்துட்டு வாடாமலை நாவல் இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு. இப்ப வந்துட்டு உங்களுக்கு நான் இன்னொரு நடவடிக்கை என்ன கொடுக்க போறேன்னா, இப்ப நம்ம வந்து கேலரி வாக் செய்ய போறோம். அதாவது உங்களுக்கு வந்து ஒரு மாஜம் தாள், மக்க பேன், ஸ்டிக்கி நோட் கொடுத்துருக்கேன். இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, உங்க கூட வந்துட்டு நீங்க உங்க கிரியேட்டிவிட்டியா வந்துட்டு யோசிச்சு இப்ப படிச்சு கொடுத்த உச்சத்தை வந்து நீங்க எழுத போறீங்க. எழுதிட்டு பிறகு 3 குழுமே வந்துட்டு வேற வேற குழுக்கு சென்று உங்களுக்கு நாங்க கொடுத்த ஸ்டிக்கி நோட் இருக்குல்ல, நீங்க வந்துட்டு மதிப்பீடு செய்ய போறீங்க. உங்க நண்பர்கள் செய்யறதுக்கு நீங்க மதிப்பீடு செய்து பார்ப்பீங்க. சரியா எழுதிருக்காங்களா, ஏதாச்சும் விடுபட்டிருக்கா, இல்ல நல்லா இருக்கா, இல்ல ஒண்ணு மேம்படுத்தணுமா, இந்த மாதிரி நீங்க மதிப்பீடு செய்ய போறீங்க. புரிஞ்சுச்சா? இப்ப வந்துட்டு உங்களுக்கு நான் ஒரு 10 நிமிடம் தான் டைம் தருவேன். நிமிடம் 10 நிமிடம் தான். இப்ப நீங்க அதுக்குள்ள செஞ்சிடணும். செய்ததுக்கு 5 நிமிடம் கொடுப்பேன். அந்த 5 நிமிடத்துல வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேஷனா போய் பாருங்க. ஓகேவா? அது வந்துட்டு நீங்க வந்து நமக்கு மதிப்பீடு செய்ய போறீங்க. சரி, ஆரம்பிக்கலாம். சுறுசுறுப்பா சொருக்கி
நீட்டா எழுதணும்ல. Key points வந்து. கீ பாயிண்ட்ஸா இப்ப நம்ம என்னென்ன படிச்சோமோ அதை நீங்க ஒரு கீ பாயிண்ட்ஸா எழுதணும். ஏதாச்சும் கேள்விகள் இருந்தா கேட்கலாம். நீங்க என்ன சொல்றீங்க? 5 நிமிஷம் முடிய போகுது. சரி, விறுவிறுன்னு சுறுசுறுப்பா சுருக்கமா எழுதினா போதும். ரொம்ப ரொம்ப சரி சரி மணி ஆயிடுச்சு. ஓகே சரி எல்லாம் எழுதிருப்பீங்க நம்புறேன். நம்மளுக்கு நேரம் பற்றாக்குறையினால நான் கொஞ்சம் வேகமாக தான் செய்தாக வேண்டும். சரி இப்போ வந்துட்டு ஒரு குழு வந்துட்டு ஒரு குழு மாற்றி போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்து நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லி உங்களோட மதிப்பு அவங்க எப்படி செஞ்சுருக்காங்க ஏதாச்சும் கொடுத்துருக்காங்க போய் ஒரு கமெண்ட் மாதிரி எழுதிட்டாங்க. அந்த ஸ்டிக்கையும் யூஸ் பண்ணுங்க. சரி அந்த குழு பரதனோட குழுக்கு போங்க. பரதனோட குழு வந்து சுறுசுறுப்பாக இந்த குரூப் தான். இல்ல நான் நீங்களே சொல்றேன். ஆமா நாட் சிக்கல் What is this? It's kitchen, not sickle. என்ன வந்து நீங்க கவனிக்க
சரி, அவங்க இருக்கையில இருக்காங்கன்னா சரி சரி இந்த கிளைய வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா புரிஞ்சுச்சா இருக்கு உங்களுக்கு இதுல இருந்து ஒண்ணு நல்லா இந்த உச்சம் புரிஞ்சிருக்க நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு கைத்துல கொடுத்துருவாங்க. நீங்களே நல்லா செய்திருக்கீங்க. இந்த வகுப்பை முடிக்கிறதுக்கு முன்னுக்கு யாராச்சும் ஒரு ஆள் வந்துட்டு கருத்து அதாவது சொல்லுங்க. அது அனிதா இங்க இருந்து சொல்றேன். சொல்லுங்க. நம்ம வந்துட்டு இன்னைக்கு மொத்தமா வந்துட்டு சிக்கல் பார்த்தோம். அதாவது வாடாமலர் சிக்கல் இல்ல உச்சம். வாடாமலர் நாவலுடைய உச்சத்தை வந்து பார்த்தோம். கதைக்குள்ள உச்சம் அந்த ஒரு பாடத்தை மட்டும் நம்ம பார்த்தோம். இப்ப நீங்க நிறைய ஸ்லைட்ல வந்து உச்சம் ஒரு படியா சொல்லி கொடுத்தீங்க. முதல்ல வந்து பூவோட அப்பா வந்துட்டு சிக்கல் எதுவும் பார்த்தா ஒரு சினிமா படம் வந்து அதுல வந்து படம் நஷ்டம் ஏற்படும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூங்கொடி வந்து மனம் திரும்பி வந்து இந்த மாதிரி குழந்தை வேலுடைய திரும்பி வாழ்வோம்னு சொல்லி வருவாங்க. அப்புறம் அந்த தானப்படி ஏற்றுப்பாரு. இதெல்லாம் கடைசி அப்படியே வந்துட்டு கடைசியை தானப்படி இறந்துடுவாரு. சரி அனிதா, நன்றி அனிதா. சரி மாணவர்களே, இன்றைக்கான வகுப்பு அவ்வளவுதான். அடுத்த கிளாஸ்ல வந்துட்டு உச்ச தொடர்பான பாடங்கள். நன்றி.